இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணைக்கு உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர் சிக்கினது எப்படின்னு திமுகவினர்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம அண்ணாமலை அவர்கள் தற்போது செந்தில் பாலாஜி அவர் தாண்டா இடி ரெய்டு அதிகாரிகள் கிட்டேயே உதயநிதி அவரை போட்டு கொடுத்தது அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி தரும் விஷயத்தை பத்தி தற்போது அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இதை கேட்டு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் தலையில மிகப்பெரிய இடி விழற மாதிரியான சம்பவம் தான் தற்போது நடந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டாஸ்மாக் ஊழல்ல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி அவர் தான் செஞ்சாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா யாருமே சற்றே எதிர்பார்க்காத விதமா ஆகாஷ் பாஸ்கர், ரதீஷ், விக்ரம் ஜோஜோ இந்த 3 பேரையுமே சுற்றி வளைச்சி அவங்களுக்கு சொந்தமான இடம் எல்லா இடத்துலையுமே அதிரடியா இடி ரெய்ட் நடத்தி திடுக்கிடும் பல விஷயங்களை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் மக்கள் எல்லாருக்குமே எதுக்காக இந்த 3 பேர் இவங்க சாதாரண நபர்கள் தானே, இவங்க 3 பேருடைய வீட்டை எதுக்கு அதிகாரிகள் ரெய்டு பண்றாங்க அப்படின்னு மக்கள் யாருக்குமே நடக்கிற விஷயம் புரியல. ஆனா அதுக்கு அப்புறமாக தான் உண்மையான விஷயம் நடக்கிறது என்ன அப்படின்னு மக்களுக்கே புரிய வந்திருக்கு. ஆகாஷ் பாஸ்கர், ரதீஷ், விக்ரம் ஜோஜோ இந்த 3 நபர்களுமே உதயநிதி அவருடைய பினாமியாக மிகப்பெரிய பினாமியாக கடந்த 3-4 வருடங்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுதான் கரெக்டா டார்கெட் பண்ணி இடி ரெய்டு அதிகாரிகள் இவங்களை முற்றுகையிட்டு இவங்களை பத்தின எல்லா ஆதாரங்களையும் எல்லா ஃபைல்களையும் தற்போது தூக்கியிருக்காங்க. அதாவது ஏறக்குறைய திமுக அவங்க ஆட்சியை பிடிச்சதுல இருந்த இந்த 3 நபர்களும் உதயநிதி அவர் கைக்குள்ளேயே இருந்து அவருடைய முக்கிய பினாமியாக செயல்பட்டதாக கூறப்படுது. ஆனா இத்தனை நாட்களா இந்த பெயர் யாருக்குமே தெரியாது. ஆனா தற்போது இந்த பெயர் திடீர்னு வெளியே தெரிய வர கசிய ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே செந்தில் பாலாஜி அவர் போட்டு கொடுத்ததால தான் தற்போது உதயநிதி அவருடைய பினாமிகள் இந்த 3 நபர்களும் அப்படிங்கிற விஷயம் தற்போது அமலாக்கத்துறை இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்களுக்கு இந்த 3 பேருடைய பெயர் சிக்கி இருந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து தான் அதிரடியாக அவங்க 3 பேருடைய வீட்டு அலுவலகம் எல்லா இடத்துலையுமே போய் அதிரடியாக அமலாக்கத்துறை அவங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்காங்க. இதுல நேரடியாகவும் இன்டைரக்டாகவும் உதயநிதி அவர் சம்பந்தப்பட்டு பல ஆதாரங்கள், பல முக்கியமான ஃபைல், ஹார்ட் டிஸ்க், இமெயில் இப்படி நிறைய விஷயங்களை உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதிராக தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் தற்போது ஒரு பேட்டி ஒன்று கூட அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு. ஆகாஷ் பாஸ்கர், ரதீஷ், விக்ரம் ஜோஜோ இந்த 3 நபர்களுமே கடந்த 3-4 வருடத்துக்கு முன்னாடி தெருவில் சாதாரணமாக சுத்திக்கிட்டு இருந்த நபர். ஆனா இப்ப இவங்க எல்லாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. முக்கியமா இந்த 3 நபர்களை போட்டு கொடுத்ததே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு ஸ்டாலின் அவருக்கும் அதே போல உதயநிதிக்கும் பிடிச்ச ஒரு அரசியல்வாதி அப்படின்னு இன்டைரக்டா அண்ணாமலை அவர்கள் சொல்ல அதை வச்சு ஸ்டாலின் அவர்களுடைய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களும் இந்த விஷயத்தை யார் லீக் அவுட் பண்ணது அப்படின்னு விசாரிச்சு பார்த்திருக்காங்க. அதுல தெளிவாக செந்தில் பாலாஜி திமுக அவங்க கிட்டேயே தற்போது சிக்கியிருக்காரு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பினாமியான இந்த 3 நபர்களுடைய பெயரை அமலாக்கத்துறைக்கு செந்தில் பாலாஜி அவர் ஜெயிலுக்கு போகக்கூடாது, நம்ம இப்பதான் 400 நாட்களுக்கு மேல ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கோம், திரும்பவும் தான் ஜெயிலுக்கு போக விரும்பல அப்படிங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு முக்கியமான நெருக்கமாக இருக்கிற இந்த 3 பினாமிகள் இவங்க தான் டாஸ்மாக்ல நடந்த ஊழல் பணம் எல்லாத்தையுமே, இவங்க தான் கருப்பு பணம் எல்லாத்தையுமே இவங்க கைக்கு தான் போச்சு. இதுக்கு அடுத்து நான் பெருசா எதுவும் சம்பந்தப்படல அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை அவங்க கிட்ட ஏறக்குறைய ஒரு அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட்டையே செந்தில் பாலாஜி அவர் கொடுத்திருக்காரு. ஸோ அதனை ஒட்டி தான் உதயநிதி அவரை பிடிக்கிறதுக்காக உதயநிதி அவருடைய பினாமியை தற்போது சுற்றி வளைச்சி ஆகாஷ் பாஸ்கர், ரதீஷ், விக்ரம் ஜோஜோ இந்த 3 பேருடைய சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே அமலாக்கத்துறை கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க நேரடியா அங்க போய் தாக்கியிருக்காங்க. இதனால தற்போது அவங்க 3 பேர் மட்டும் இல்லாம இன்னும் சினிமாவில் இருக்கிற நயன்தாரா, விக்னேஷ்வன், டிராகன் பட நாயகி இன்னும் பல பேர் இந்த விஷயத்துல சிக்கலாம். இது எல்லாத்துக்குமே தலைமையாக உதயநிதி ஸ்டாலின் அவரும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தை தற்போது செந்தில் பாலாஜி தான் எல்லாரையுமே போட்டு கொடுத்தாரு அப்படின்னு திமுகவினர்களுக்கே தற்போது அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. சோ இதனால ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே செந்தில் பாலாஜி அவர் மேல பயங்கர கோபமாக இருக்காங்க.